அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் வரோம். நாங்கள் ஒரு சந்தோஷமான விஷயம் எப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்குது, அதை விட ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது மனசில். அது என்னடாண்டா எங்கள் அம்மா தான் எங்களோட இல்லாதான். ஏண்டா இதுக்கு முழு காரணமே எங்களுக்கு ஸ்போர்ட்டிவாகவும் மோட்டிவாகவும் இருந்தது வந்து எல்லா பேரும் எங்களை வந்து வெறுக்கும் போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் நினச்ச பாதை வந்து உங்களுக்கு ஈஸியாக அமையும், அதில் நீங்கள் யாரையும் ஏமாற்றாமல் நீங்கள் நல்லபடியாக அதில் பயணம் பண்ணுங்கள், அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டு எங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்ததே எங்கள் அம்மா எங்கள் அத்தா மட்டும்தான். இப்போ எல்லா இடத்துல நான் அவங்களுக்காண்டி துவா பண்ணாதனால ஒரு நாள் இல்லை, கண்டிப்பாக எங்கள் அத்தா இருந்தாங்கண்டா இந்த அவார்டு கிடைச்சதுக்கு இந்த பாருங்க, இந்த அவார்டு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இதுக்காண்டி தான் அவங்க எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ இதை விட பெரிய இடத்துக்கு போவாமன்னு சொல்லி கவலைப்படாதீய தில்சத்து, நீனும் கவலைப்படாத, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ கண்டிப்பாக முன்னேறி வருவீங்க. நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. உலகம் குறை சொல்கிற உலகம் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம போடுற எஃபோர்ட் வந்து நம்ம கரெக்டாக போட்டோமாக்கு அதுக்கான உழைப்பு இருக்குன்னு எங்கள் அத்தா எனக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. பர்சனலாக எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு 2 பேரும் சண்டை மட்டும் போடாதீங்க, எந்த சூழ்நிலையும் சண்டை பட்டாலும் உடனே சேர்ந்துருங்க. அதை வந்து எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. அதையே நாங்கள் மோட்டிவாக எடுத்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இத்தனை மக்கள் வந்து 1 லட்சம் மக்கள் வந்து சாதாரண இல்லை, நாங்கள் 10,000 எடுத்தால் போதுன்னு இருந்தோம். 10,000 சப்ஸ்கிரைப் வந்தால் நம்மளை ஒரு 1000 பேர் பார்த்தா போதும், அந்த ஒரு ஜனனியில் தொடங்கினது வந்து இன்னைக்கு 1,30,000 இருக்குண்டா அதுக்கு நீங்கள் மட்டும்தான், உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா எங்கள் அன்பை அந்தளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்க, அதை விட அதிகமாக நாங்கள் நேசிக்கிறோம். எங்களுக்கு வந்து நாங்கள் உறவுகளுக்காண்டி வந்து எப்படி சொல்கிறது, உறவுகள் கிடைக்கிறதுக்காண்டி நாங்கள் ஏங்கணும். இப்போ வந்து எங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குறோன்னு நாங்கள் எத்தனை பேருக்கு கால் பண்ணியிருக்கோம், எத்தனை பேருக்கு உறவாக நாங்கள் பேசியிருக்கோம், அண்ணன் தங்கச்சியாக நாங்கள் பேசியிருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு. ஓகேவா, இது கிடைக்கிறதுக்கு எங்கள் அம்மா இருக்கும்போது அதை சொல்லும் போது எனக்கு இதாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அத்தா வந்துருச்சா 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 வந்துருச்சான்ட்டு. நாங்கள் ஃபங்க்ஷன் வந்து 5 மணிக்கு கிளம்ப போனோம், 5 மணிக்கு நாங்கள் கிளம்புறோம், இது எங்களுக்கு 4 மணிக்கு கிடைக்கிது. வர்ற வழிக்கு தான் இந்த ப்ளே பட்டனை வாங்கினோம். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்கள் வர்றோம். வந்து எங்கள் அம்மாவை நான் இங்கே விட்டுட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் போய் என் ஒய்ஃபை கூப்பிட போயிருக்கேன். அந்த டைமில் நடந்தது தான் எல்லாமே. இறைவனோட அமைப்பு எப்படியோ அதுபடி தான். அது எங்கள் அம்மா இதுவரை பார்க்கல, ஆனால் வந்துருச்சுன்னு தெரியும். அவங்க இந்த இதை வந்து அவங்க பார்க்கல, ஆனால் இறைவன் மூலமாக அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து எங்கள் அம்மா அத்தாக்கு. இன்னொன்று வந்து நான் சொன்னேன்டா, என்னை வீராக நேசிக்கிற சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோவருக்கு தான் இதை நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட அன்பு அக்கறை இருக்குது பற்றியெல்லாம், அது எனக்கு அதான் எனக்கு வந்து இதில் எவ்வளவோ எனக்கு நல்லது நடந்தாலும் உங்களோட அன்புக்கு மத்தியில் அது எல்லாமே எனக்கு விலையே கிடையாது. நீங்கள் தான் எனக்கு என்னோட பொக்கிஷம் சொன்னால் இந்த இது கிடைச்சதுக்கு காரணம் உங்களால் மட்டும்தான் முடியும். அது என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியாடுச்சு. அதுக்கு வந்து இறைவனோட சப்போர்ட்டு ரொம்பவே இருந்திருக்கு. ஏண்டா நாங்கள் இது ரொம்ப போராட்டத்துக்கு மத்தியில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு, எனக்கு தெரியும் நீங்கள் வந்து யாச்சும் சொல்லி அழுக வைப்பீங்க அப்படின்னு. இதை ஓப்பன் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவை ஒரு ரீச் ஆகணும், நம்மளும் 4 பேர் மாதிரி இருக்கணும், அது மேலே இன்ட்ரெஸ்ட், சோஷியல் மீடியாவில் ரீச் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட்டில் இன்ன வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும், இது கிடைக்குமா அப்படின்னு. எங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கைஸ், இது கிடைக்குமா, நம்மளுக்குலாம் இது அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. 2 மாதம் மேலே 2 மாதத்துக்கு மேலாச்சு, 2 மாதத்துக்கு மேலாச்சு இது கிடைச்சிங்க. அவ்வளோ நாள் நாங்கள் இதை வந்து பார்க்காம பொறுமையாக இருந்திருப்போம். ஏன்னா இதை ஓப்பன் பண்ணும்போது நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு நிறையா இருந்துச்சு கைஸ். அந்த லைவாக நீங்களுமே இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். நம்மளோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே இது ஏற்ற, நாங்கள் மட்டும் வாங்கலை, நீங்களும் எங்களோட சேர்ந்து அவார்டு வாங்கியிருக்கீங்க. உங்களால தான் நாங்கள் இந்த அவார்டே வாங்கியிருக்கோம். ஆனால் எங்களோட செலிப்ரேட் பண்ணுற ஆள் எங்களோட இல்லை, அவங்க தான் அளவு இல்லாமல் சந்தோஷப்படுறவங்க. ஏன்னா எங்கள் அத்தா எங்கள் அம்மா எங்களோட இருந்தாங்கண்டா இது நம்ம வேற மாதிரியே இருக்கு. அதனால நாங்கள் உங்களோட இது ஹாப்பியாக நாங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். உங்கள் அத்தா அம்மாவா நாங்கள் இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பேர் சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது எங்களுக்கு. ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணு. இது வந்து ஆனந்த கண்ணீர் கைஸ்.
ஆனந்த கண்ணீர். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே வேணான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க நம்ம பண்ணுவோம், நம்ம சக்ஸஸ் ஆகும்னு சொன்ன ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தனால இன்னைக்கு நாங்கள் வந்து மன் ஸ்டில்ஸ் வைப்பில் சக்ஸஸ் ஆகிருக்கோம். அது மாதிரி நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம். ஓபன் பண்ணிடலாமா? பேசிக்கிட்டே இருக்கு. ஏன்டா வந்து மெயினாக வந்து இதை வந்து நீங்கள் தான் பார்க்கணும். எங்களோட எல்லா பேரும் பார்த்துட்டு தான் ஓப்பன் பண்ணால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அழுகையாக வருது எனக்கு. அதனால வந்து இங்கே பாருங்க எவ்வளோ இந்த இதுல எழுதிருக்கு ரிமெம்பர் யூ 100K சப்ஸ்கிரைபர். செம இங்க பாருங்க गाइस. இங்க பாருங்க இந்த ஒரு காரணத்தை நான் இந்த கார்டு செமையா இருக்கு. கண்டிப்பா மாஷா அல்லாஹ். இங்க பாருங்க गाइस. இது எப்படி சொல்றது, எங்களோட பேர் வச்சு எங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இது வந்து நான் கிடைக்கும் இதுக்கெல்லாம் அழுகலாமா அப்படிலாம் கேட்காதீங்க. இது வந்து ஹாப்பினஸ். அழகா இருக்கியா ஒரு செம்ம गाइस. செம்ம ஃபீலிங்கா இருக்கு இது. இதை நினைச்சு என்னப்பா உங்களுக்கு சில்வர் பிளே பட்டன் தானப்பா கிடைச்சிருக்கு. நாங்கெல்லாம் அந்த அளவுக்கு சில்வர் பட்டனே வந்து எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்றது, அது வந்து எங்களால வார்த்தையில சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றதோட பயணம் வந்து ரொம்ப ஒரு गाइस ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ளே பட்டனை கையில வச்சிருக்கோம். அந்த ஹாப்பினஸ் வேற லெவல்ல இருக்கு. அதுவும் நம்மளோடது, நம்ம நேம் போட்டது மன் ஸ்டில்ஸ் வைப்ஸ் 100K சப்ஸ்கிரைபர். செம்ம गाइस, செம்ம ஃபீலிங்கா இருக்கு गाइस எனக்கு. அடுத்த அச்சீவ்மெண்ட் வந்து இந்த இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா நீங்க இந்த இடத்தையும் அடைய வைப்பீங்கன்னு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எங்களோட உறவுகள் எல்லா பேரும் எங்களுக்கு இருக்கு. எனக்குலாம் இதுவே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு தோணுது गाइस. எனக்கு இருப்பாங்க गाइस. நல்ல கண்ணாடிலாம் தெரியுது, நம்ம ஃபேஸ் அப்படியே தெரியுது. அவ்வளோ குவாலிட்டியா கொடுத்துருக்காங்கயா, நல்லா இருக்கு. இன்னொன்று வந்து ரீசன் வந்து இந்த நேம் இந்த இடத்துல வந்தது வந்து உங்களால மட்டும்தான். 1 லட்சம் பேர்னால மட்டும்தான் எங்களுக்கு இந்த இது கிடச்சிருக்கு. அடுத்து 1 மில்லியன் 10 லட்சம் பேருக்கு இது உங்களுக்கு கூடிய விரைவில் போடுவோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அதுக்கு இறைவனோட இதுக்கு வந்து 1 மில்லியன் அடிக்கணுமா? 1 மில்லியனுக்கு தான் இந்த கோல்ட் கிடைக்கும். இது வந்து 10 மில்லியன் 10 மில்லியனுக்கு இந்த இது அப்படின்னா வந்து 10 கோடி பேர் 10 லட்சம் பேர். இப்போ 1 லட்சம் பேர் 10 லட்சம் 10 கோடி 100 லட்சம் பேர். 1 மில்லியன் அடிச்சா கோல்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா நடக்கும்ங்கற நம்பிக்கையில எங்களுக்கு இன்னும் கண்டிப்பா கோல்ட் வந்து 2027 எங்களுக்கு கிடைக்குன்னு நீங்க கடவுள்கிட்ட துவா படிக்கீங்க. கண்டிப்பா 2027 நாங்க 2027 சில்வர் போட்டுக்கோம். 2026 சில்வர் போட்டிருக்கோம். 2027 கோல்டு நீங்க கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா அந்த பயணத்துல நீங்க எங்களோட பயணம் பண்ணணும். அதனால गाइस ரொம்ப ஹாப்பி गाइस. எமோஷனல் ஹாப்பினஸ், சேடான ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய இன்க்ளூட் ஆகி தான் இது வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப வந்து இதில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க गाइस, பண்ணிக்கிட்டே இருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு லக்கு மாதிரி ஒரு ஃபேக்டர் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எங்கள் லைஃப்லேயும் ஒரு மேஜிக் வந்துச்சு. எங்களுக்கு உண்மையை சொல்ல போனேன்டா, ஒரு நாள் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம், ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் பார்ப்போம். 1 வியூவில் தான் இருக்குது. நாங்கள் பார்த்தது தான் இருக்குது. 2 வியூ 3 வியூலாம் இருக்குது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வந்தனால மட்டும்தான் இந்த இடத்த நாங்கள் அடைஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ஆமாம் गाइस, நம்மளை வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. ரொம்ப பண்ணுவாங்க गाइस. எங்களுக்குமே லைஃப்பில் நடந்திருக்கு. ஆனால் நாங்கள் எதையுமே கண்டுக்கிட்டது இல்லை. அதை நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால வாழ முடியாது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம லைஃப்பை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. நம்ம வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவோ தடங்கள் வரும். அதை பொருட்படுத்தாம நம்ம பயணம் கரெக்டான பாதையில தான் போறோன்ட்டு நம்பி நீங்க பயணம் பண்ணிடலாம். அது என்னைக்குமே ஒரு இலக்கை வந்து கொண்டு சேரும். அது நீங்க நினைச்ச இலக்கை தான் அடைவீங்க. அது எங்கனால சொல்ல முடியும். ஏண்டா நாங்கள் எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில தான் இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது மாதிரி உங்களுக்கு நடக்கணும்னு ரொம்ப பேர் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்காண்டி இருப்பீங்க. அவங்களுக்கு நாங்களும் எங்களோட மனமார்ந்த வெற்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்பா எப்படி சொல்கிறது,
நீங்களும் இதே மாதிரியா ப்ளே பட்டன் வீடியோ போடணும்னு நாங்களும் இறைவன்கிட்ட துவா பண்றோம். எல்லாரோட முயற்சியுமே சக்சஸ் ஆகணும். ஏன்னா இது எங்க கையில வரும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு கைஸ், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதை வாங்கும்போது அவங்க கேட்டது நீங்க யூடியூபர் தானா, ஏன்னா நாங்க அங்கேயே கொரியர் போடுவோம், அவங்களுக்கு தெரியாது இவங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனா அவங்க ரியாக்ட் பண்ண விஷயம் இருக்க நீங்க யூடியூபரா அப்படின்னு கேட்கும்போது அது எந்த அளவுக்கு எங்களுக்கு ஹாப்பியான ஒரு ஜனனி. நாங்க சொன்னோம் ஆமா யூடியூபர் தான், உங்களை பார்த்து அப்படியே தெரியலையே நார்மலா இருக்கீங்க அப்படின்னு அந்த அந்த அங்க ஒர்க் பண்றவங்க எங்கள்கிட்ட கேட்டாங்க, நார்மலா இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம நார்மலான வாழ்க்கை தானே வாழ்ந்துருக்கோம், அதுக்கு வந்து நார்மலாவே நாங்க இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நாங்க மலையாளத்துல சொல்லிட்டு நாங்க இதை வாங்கினோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது இது இவ்வளவு நேரமா ஒண்ணு எடுத்து 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 பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே என்ன. Congratulations on your subscriber milestone. Thank you so much. சோஷியாலிட்டி அவார்டு அதுவும் இல்லாம இந்த அவார்டுலாம் கைஸ் நம்மளா தான் புக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு. நம்ம 100K அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் ஒரு வெப்சைட்ல போய் பிளாட்ஃபார்ம் இருக்கு அந்த வெப்சைட்ல போய் எங்களுக்கு 100K நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த அவார்டு வாங்கணும். அப்படிதான் நாங்க வாங்கியிருக்கோம். சொல்றது ஒண்ணு கைஸ், நம்பிக்கை முயற்சி, அது ரெண்டுமே இருந்தா எல்லாருனாலுமே அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு நிறைய பேர்லாம் திங்க் பண்ணுவாங்க, அவங்களையெல்லாம் நம்ம தள்ளி விட்டுறணும் கைஸ். நம்மளுக்கு ஏன்னா அதை வந்து ரொம்ப பெருசா நினைக்கிறவங்களுக்கு தான் அதோட மதிப்பு தெரியும். அதனால எப்போவுமே பாசிட்டிவாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், எல்லாருக்காகவும் துவா பண்ணுவோம். ஓகேவா கைஸ்? பாய் கைஸ், பாய். எங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகணுன்னா இது உங்களால் மட்டும்தான் முடியும், அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு கோல்டு ப்ளே பட்டன் கிடைக்கும், இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரெட் ஹார்ட் வந்து கமெண்டில் போடுங்க. எத்தனை பேர் எங்களுக்காக நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கறத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா ரெட் கார்ட்டை எங்களுக்கு ஆசையில ஷேர் பண்ணுங்க, ரெட் கார்ட்டை தெரிக்க விடுங்க, விஷ் பண்ணுங்க, உங்க மனசுல உள்ளதை சொல்லுங்க. கண்டிப்பா வந்து எல்லா பேரும் லைக் பண்ணும்போது கொஞ்சம் ஹைப் கொடுங்க, அது இன்னும் ரொம்ப பேருக்கு சஜஷன் ஆகும். அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எல்லா பேருமே ஹைப் கொடுங்க, அது எங்களுக்கு ஒரு கொஞ்சம் மோட்டிவாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பேருக்கு ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. லைக் பண்ணிவிட்டு ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கைஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாருக்குமே இது எங்களுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்கள். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபருமே எங்களுக்கு வந்து ரொம்ப வேல்யூவானவங்க, ஒரு சப்ஸ்கிரைபருமே. அதனால் நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா இடத்துல நாங்கள் உங்களுக்காண்டி துவா பண்ணுறோம், நீங்களும் எங்களுக்காண்டி துவா பண்ணுங்கள். மாஷா அல்லாஹ் எல்லாமே லேசாகவே நடக்கட்டும்.